ஹாய் வெல்கம் டு எவ்ரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் growth மேனேஜ்மெண்ட். இந்த சிம் growth மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். பதிவு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். என்னோட விவோஸ் அண்ட் சிம் ஃபார்மர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட ஜெர்னியில் எனக்காக எப்போதும் சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸை வந்து நம்ம வந்து சிம் ஃபார்மிங்கில் எப்படி பயன்படுத்தலாம் அண்ட் அதனால் என்ன பயன் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸை வந்து எக்ஸல் ப்ரோக்ராமில் எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பயோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பயோஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அதாவது வந்து நம்ம பயாலஜிக்கலாக எந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். அந்த டூல்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த பயாலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட்ஸ் கால்டு பயோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு எதனா ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கான மருந்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மருந்தை கண்டுபிடிக்கும் போது அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல வந்து அப்சர்வேஷன் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல அதாவது வந்து நம்ம மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதுக்கான சொல்யூஷனும் இல்லை அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸ் வந்து பயன்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து அக்வாகல்ச்சரில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ரீட் அனிமலை கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமலை வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அனிமல் வந்து க்ரோத் ஸ்டேஜில் ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு ஃபார்முலாவும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஆராக இருக்கட்டும், எஃப்சிஆர் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஏபிடபிள்யூ கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த க்ரோத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு பயோமாஸ் எப்படி எப்படி இருக்கும், நம்ம க்ரோத்தில் எவ்வளோ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாட்டிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்டாட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸை வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரோத் மானிட்டருக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பயோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. டூ டைப்ஸான பயோஸ்டாட்டிக்ஸை வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன டூ டைப்ஸான பயோஸ்டாட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே பயன்படுத்தும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமலோட ஏபிடபிள்யூ கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ரேஞ்சு வித்தியாசமாக இருக்கட்டும், அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன், வேரியேஷன், இதை பற்றின ஒரு ஜென்ரலான ஒரு வியூ தான் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டு நம்ம ரிசர்ச்சுக்காக, அதாவது ஹைப்போதீசிஸ் டெஸ்ட், அனோவா டெஸ்ட், டி டெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ப்ரிடிக்ஷனுக்காக நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் நம்ம யூஸ் பண்ணி இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெனட்டிக்கல் ப்ரீடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுது. ஸோ அந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி, அந்த ரிக்ரெஷன் அனலைஸ் மூலிமா வந்து நம்ம அனிமலோட யூனிஃபார்மிட்டியை பயன்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபார்மிங்கில் வந்து அனிமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அனிமலை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 50 அனிமலு, அதுக்கு மேலே நீங்கள் வந்து அனிமலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அனிமலை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாத வந்து இந்த ரோஸ்ட்ரமாக இருக்கட்டும், அந்த டைல் பார்ட்டாக இருக்கட்டும், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அனிமலை சூஸ் பண்ணிக்கோங்க. அனிமலை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக லென்த் அண்ட் வெயிட் எடுத்துக்கோங்க. வெயிங் பேலன்ஸ் வச்சு வெயிட் எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமலோட க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரோத் ரேஞ்சில் இருக்கா, இல்லை பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்கா, இல்லை நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸில் வந்து இந்த மோடு, மீடியன், மீன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் க்ரோத்னா என்ன, பாசிட்டிவ் க்ரோத்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமலோட க்ரோத் பர்ஃபார்மன்ஸ், அதை வந்து எப்படி ஈவனாக க்ரோத் வந்து வளர்ந்துருக்கா,
இல்லை நெகட்டிவாக வளர்ந்துருக்கா இல்லை பாசிட்டிவாக வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்கியூனர்ஸ் அண்ட் குர்த்தியோசிஸ்ங்கிற மெத்தட் வந்து நமக்கு வந்து பயன்படுது. இந்த ஸ்கியூனர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து பாசிட்டிவ் க்ரோத்தாக வளர்ந்துருக்கா இல்லை வந்து நெகட்டிவ் க்ரோத்தாக வளர்ந்துருக்கதா பயன்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூனர்ஸ் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் தென் தி ஜீரோங்கிறது பாசிட்டிவ் க்ரோத் அண்ட் லெஸ் தென் தி ஜீரோங்கிறது நெகட்டிவ் க்ரோத். அது என்ன பாசிட்டிவ் க்ரோத் நெகட்டிவ் க்ரோத்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து நல்ல க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது வந்து நல்ல க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆவரேஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூவில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து அதிகமான அதை விட க்ரோத் வந்து அதிகமான அனிமலாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ஆவரேஜ் க்ரோத் அனிமலுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ரோத். ஓகேங்களா? அண்ட் நெகட்டிவ் க்ரோத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நமக்கு ஆவரேஜ் வேல்யூ. அதாவது வந்து ஒரு 10 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 கிராம் இருக்கணும் ஆவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10-15 க்ரோத் ஆவரேஜ் க்ரோத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து கொஞ்சம் அதிகமான க்ரோத்தில் அனிமல் இருக்கும். ஸோ இது அதிகமான க்ரோத்தில் இருக்க அனிமல் வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே கம்மியான க்ரோத்தில் இருக்கிற அனிமலுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது வந்து சர்வைவல் இஷ்யூ வரும், இல்லை கெனபாலிசம் இஷ்யூ வரும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து அடி வாங்கும். ஸோ இதனால் வந்து அனிமல் வந்து ஒரு சைஸ் வேரியேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நெகட்டிவ் ஸ்கியூனஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த குர்த்தோசிஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கா இல்லை வந்து கொஞ்சம் ஹையர் பீக்கில் வந்து அனிமல் க்ரோத் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது பயன்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குர்த்தோசிஸ் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அதாவது வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது ஒரு 30% வச்சுக்கோங்க, 30-35, இது ஒரு 30-35 வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 30-35 அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30%, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 30 கிராம் வச்சுக்கோங்களேன். மோர் தென் 30 கிராமில் ஒரு 30% அனிமலும் அண்ட் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராமில் 25 கிராமில் அதாவது வந்து 10க்கு மேலேயும் ஒரு பிலோ 30க்கும் வச்சுக்கோங்களேன். இந்த அனிமல் வந்து நமக்கு ஒரு 30-30 டிவைட் இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இங்கே வந்து ஹையர் சைஸ் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஹையர் சைஸ் வேரியேஷன் இருக்கும். அண்ட் இதனால் வந்து இந்த அனிமல் நம்ம க்ரோத் பர்ஃபார்மன்ஸில் இஷ்யூ வரத்துக்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த குர்த்தோசிஸ் வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10% அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம்லையும், இங்கே ஒரு 10% அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் தன் தி ஒரு 20 கிராம் மேலே வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக சொல்கிறேன். அண்ட் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% அனிமல் 70-75 இல்லை 80% அனிமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் லெவலில் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனிமலில் வந்து ஒரு ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வந்து ஒரு 10 பேரும் லெஸ் க்ரோத்தும் 10 பேர் வந்துன்னா கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? அதனால எந்த ஒரு இம்பாக்டும் யாருக்கும் வர போகிறது கிடையாது. அண்ட் ஹையர் க்ரோத் ஓவராக பீக்காக இருந்தால் அது நமக்கு இஷ்யூ ஆகும். அதனால க்ரோத் ஸ்டேஜில் நமக்கு இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அடுத்த ஸ்லைடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்லைடை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரோத்து, இது வந்து நெகட்டிவ் க்ரோத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ரோத். ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பாடியை விட கம்மியான க்ரோத்தில் அனிமல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நமக்கு இஷ்யூ வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமல் வந்து நல்ல க்ரோத் ஸ்டேஜில் இருக்குங்க, நல்லா க்ரோத்தில் இருக்குது. ஆனால் சம் ஆஃப் த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜை விட அதிகமான க்ரோத்தில் இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு இங்கே வந்து எந்த ஒரு இம்பேக்டும் வரப்போகிறது கிடையாது. பட் இந்த நெகட்டிவ் ஸ்கியூனஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹையர் அனிமனால் இந்த லெஸ் க்ரோத் அனிமலுக்கு இம்பேக்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த நார்மல் க்ரோத்தில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து எக்ஸல் ப்ரோக்ராமில் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலை ஓப்பன் பண்ணிவிட்டு லென்த் அண்ட் வெயிட் டேட்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனலைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட்டா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்ஸ் பாக்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகும், விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் டூல் பேக். ஓகேங்களா? இந்த அனலைஸ் டூல் பேக்கை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் டூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணலை. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா அனாலிஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டயலாக்ஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அனலைஸ் டூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனோவா இருக்கட்டும், டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், கோரிலேஷனாக இருக்கட்டும், கோவேரியன்ஸாக இருக்கட்டும், இந்த வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம், இந்த மாதிரி நமக்கு வந்து டி டெஸ்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டேட்டா அனலைஸ் ப்ரோக்ராம் டூல்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கோரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் ரேஞ்சுன்னு வரும். இந்த இன்புட் ரேஞ்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லென்த் அண்ட் வெயிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த டயலாக்ஸ் பாக்ஸில் வந்து இங்கே லேபிள் இன் ஃபர்ஸ்ட் ரோன்னு வரும். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து லேபிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சூஸ் பண்ணலன்னா அது கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. சூஸ் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அவுட்புட் ரேஞ்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் பிளேன்னு சொல்லிட்டு இருக்கும், நியூ ஒர்க் ஷீட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நியூ ஷீட்டுக்கு போயிடும். அவுட்புட் ரேஞ்சை நீங்கள் கிளிக் பண்ணின்னு இங்கே இருக்கிற நம்ம ஒர்க் பண்ணுற ஷீட்லேயே வந்து ஒரு எங்கே ரிசல்ட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த அனலைஸ்க்கான சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபார் மீன், நம்ம மீன் வேல்யூக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கிற ரிசல்ட் நமக்கு வேணும். அப்படி தானே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்த் அண்ட் வெயிட்டுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இந்த லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதாவது வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கொஞ்சம் வியூ வந்து ஃபுல்லாக தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன், ஸ்டாண்டர்ட் எரர், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாம்பிள் வேரியன்ஸ், குர்த்தோசிஸ் வேல்யூ, ஸ்கியூனஸ் வேல்யூ நான் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்க்கான ரிசல்ட், இன்டர்பிரேஷன் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதோட மீனிங்னா என்னன்ட்டு. ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் சிம் ஃபார்மர் எல்லாருக்குமே பயன்படும். ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.